என்னடி அவனை பத்தி தான் யோசிக்கிறியா? அவனை பத்தி என்ன தெரியும்? நீ இந்த அளவுக்கு அவனை பத்தி யோசிக்கிற? அன்னைக்கு எதிர்பாராத விதமா நம்மள சேவ் பண்ணால, அப்பாவோட பொறுப்ப அப்புறம் அந்த காதல் ஜோடியை சேர்த்து வச்சால, அதுல அம்மாவோட அன்பையே நான் பார்த்தேன். அந்த நினைப்பெல்லாம் விட்டுடு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா சும்மா விடுவாரா? அது சரி, நீ இந்த அளவுக்கு அவன் மேல காதலை வளர்த்திருக்க. அவ வேணான்னு சொன்னா என்ன பண்ணுவ? அவன் என்னோட காதலை ஏத்துக்கிற வரைக்கும் நான் காதலிச்சுட்டே இருப்பேன். குட் மார்னிங் மேடம் சார். மார்னிங் மார்னிங் மார்னிங். உன்னை இவன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னல? தெரியாம வந்துட்டேன் சார். ஏன் கூட சுத்தாம உங்க கூட சார் சுத்துவான்? ஏய், என்னடா சொன்ன நீ? இப்ப என்னடா சொன்ன? என்ன நீ கலாச்சிக்கிட்டு இருக்கியா? என்னையே கலாச்சிருவியா நீ? நான் உங்களை போய் கலாய்க்கிறதா? எங்க அப்பா உனக்கு காலேஜ்ல பிடிச்ச லெக்சர் யாரான்னு கேட்கும்போது நான் உங்க பேர் தான் சொன்னேன், தெரியுமா? என் பேரையா? உங்க அப்பா கிட்டயா? ஓ, சாரிடா. உன்னை இவ்வளவு நாள் தப்பா நினைச்சுக்கிட்டேன்டா. ஐ எம் சாரி. சரி, நீ சாயங்காலம் வீட்டுக்கு வாடா, பழம் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். சாயங்காலம் வீட்டுக்கு வாடா, மொத்தத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். அவ்வளவு பெரிய டவுட் இல்ல சார், சின்ன டவுட் தான். என்னன்னு சொல்லுடா. அது நீங்க 2 கையில எதுக்கு 2 வாட்ச் கட்டுறீங்க? ஓ, இதுவா? ஒன்னு ஏஎம்க்கு, இன்னொன்னு பிஎம்க்கு. ஏஎம் பிஎம் கா? ஆமா, உங்களுக்கு எப்படி சார் வேலை கிடைச்சது? போலா. நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன்னு அவன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. ஆனா அவன் கிட்ட வந்ததும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. காதல்னு அப்படிதாண்டி. அமைதியா இருக்கும்போது நினைவுகள் கொட்டும், பக்கத்துல நெருங்கும் போது வார்த்தையே வராது. ஏய், இங்க வா. குர்ரா. இந்தாங்கண்ணா. இந்த பொண்ணு தான் அவன் தங்கச்சியா? இவனே எப்படி இருக்கானா அவ எப்படி இருப்பாளோ? ஹாய் அபி. ஹாய். நீங்க? அன்னைக்கு நைட் ஃபைட். ஓ, ஓகே ஓகே. நீங்களா? தேங்க்யூ சோ மச் அபிஷேக். அன்னைக்கு மட்டும் நீங்க வரலனா ஐயோ நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. எனிவே, நைட் தனியா வெளியே போகாதீங்க. எப்போ எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஆக்சுவலி அன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான். ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. ஏதோ கேஷுவலா சொன்னேன், அவ்வளவுதான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஆனா நீங்க எப்படி ரியாக்ட் ஆவீங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஐ லவ் யூ. லவ் யூ வா? யோசிச்சு தான் பேசுறீங்களா? என்னங்க லவ்? உங்களை காப்பாத்தணும் லவ்வா? உண்மையாவே உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லையா? எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைங்க. ப்ளீஸ் கிளம்புங்க. என்ன இந்த பொண்ணு எப்படி இருக்கு? டேய், என்னடா பண்ண அந்த பொண்ணு அப்படி அழுதுட்டு போறா? ஒருவேளை நான் இல்லன்றதுனால? டேய், அது ஒண்ணும் இல்லடா. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணதான். டேய், என்ன உன் மூஞ்சி அப்படி மாறிடுச்சு? டேய், அவ என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பாயை விட்டுட்டு உன்னை போய் லவ் பண்றேன்றா? இந்த ஜெனரேஷன்ல இருக்க பொண்ணுங்களுக்கு சுத்தமா டேஸ்ட் இல்லாம போயிடுச்சு. சீச்சி. நீயும் உன் ஃபேஸும் ஓவர் பில்டப்ரா. நிறுத்துற. என்னடா நிறுத்துறது? டேய், கூப்பிட்டு பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்ன ஒருத்தனை பிராண்டட் மெத்த தான் வேணும்னு கேட்டான உன்ன மாதிரி ஒருத்தன். இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? டேய், ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டு வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றானா, அவ உன்னை எவ்வளோ காதலிக்கிறான்றதும் முதல்ல புரிஞ்சுக்கோ. டேய், அது இல்லடா. டேய், தேடி வந்த காதல் உயிரை கொடுக்குமா கொடுக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனா உயிர் போற வரைக்கும் இருக்குண்டா, அதை புரிஞ்சுக்கோ.
அஞ்சு, யோசிச்சது போதும். இந்த முதல்ல சாப்பிடு. உனக்கு என்ன பைத்தியமா? நான் தான் சொன்னல அவன் ஒத்துக்க மாட்டான்னு. அந்த மாதிரி கேரக்டர் இருக்க பசங்க அவ்வளோ சீக்கிரமா ஒத்துக்க மாட்டாங்க அஞ்சனா. இங்க பாரு, அம்மா கால் பண்றாங்க, முதல்ல பேசு. மூடு இல்ல. அது இல்ல சுதா, ஒரு பொண்ணே போய் வெக்கத்தை விட்டு ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கேன். பாழா போனவன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான். இனிமே அந்த விஷயத்தை விடு. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டாரு. இந்த அம்மா மறுபடியும் கால் பண்றாங்க, பேசு. அஞ்சு, உன் காதல் அபிக்கு தெரிஞ்சதுன்னா அவனே வந்து ஐ டூ லவ் யூன்னு சொல்லுவான். என்ன நம்பு பேபி, ஓகேவா? உண்மையாவே சொல்வானா? நிஜமா சொல்லுவான். அப்படி சொன்னா நான் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ. உன்னை காப்பாக்குனதுக்கே இல்லப்பா. உண்மையாவே உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லையா? டேய், ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டு வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றானா அவன் எவ்வளோ காதலிக்கிறான்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். அஞ்சலி, அன்னைக்கு அப்படி உங்ககிட்ட பேசினதுக்கு சாரி. உண்மையான காதலுக்காக எங்கெங்கேயோ தேடுவோம். அதே காதல் தேடி வரும்போது மறுத்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வாட் ஹேப்பன் அஞ்சலி? என்னாச்சு? கையில பிளட்டா இருக்கு, சொல்லு அஞ்சலி. அக்கா ஸ்டாப். அக்கா டொனேஷன் கொடுங்க. சோ ஸ்வீட். உங்க பேர் என்ன? பிரியங்கா. பிரியங்கா, இது போதுமா? பிரியங்கா, என்னாச்சுமா? பிரியங்கா, எழுந்து. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ப்ளீஸ், யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. பிரியங்கா, எழுந்துருமா. நீங்க காப்பாத்தின பொண்ணு என் பொண்ணு தாம்மா. நீங்க பண்ண உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். ஏதாவது நடந்தா நமக்கு எதுக்கு வம்புன்னு எல்லாரும் போறாங்க, ஆனா கண்டுக்கிறவங்க யாரும் இல்ல. இங்க பாருங்க தம்பி, கூலி வேலை செஞ்சுக்கிட்டு பாசமா பாத்துக்கிற எங்க பொண்ணை காப்பாத்திட்டீங்க தம்பி. நீங்க தெய்வம் சார், தம்பி. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சார். வேண்டாம். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க, ஓகேவா? வரேன் சார். சரி. ஆமா, நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்தல? இங்க இல்ல, வண்டியில வா. நீ உன்னோட லவ் சொல்லிட்ட, நான் என்னோட லவ் உன்கிட்ட சொல்ல வேணாமா?
நீ? யாருன்னு சொன்னாதான் அடி வாங்குவீங்களான்னு? என்னடா பாக்குற? போட்டு தள்ளு. ஏய், நில்லுங்கடா. என்னடா தம்பி? என்ன? ஆ? என்ன? என்னடா? ஆ? வலிக்குதா? இதுக்காக தானே சார். குட் பாய். போய் விளையாடு. சரி போ. சார். ஏ பெண்ணே என்னோடு பேரன்பாய் வா, உந்தனின் வருகை எண்ணித்தானே வாழ்வேன் நானே. தாயோ